வணக்கம் பிரான்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி நமக்கு 18ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு தான் நம்ம இப்போது கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். 6வது மாதம் 2024 செவ்வாய்க்கிழமை சிரிசக்தி ட்ரா நடைபெறுது. 420வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்ம கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. இந்த கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் திங்கக்கிழமை நடந்த ட்ராவுக்கு நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் நல்ல ஒரு ஃபுல் வின்னிங்கே கொடுத்துருக்கோம். ஆல் போர்டு கொடுத்ததில் 2-1 தான் கொடுத்துருந்தோம். ஃபுல் வின்னிங் கிடச்சிருந்துச்சி. 21-20 ஏசி ஏபி வின்னிங் கிடச்சிருக்கு. நீங்களே பாருங்கள், முன்னாடி நாள் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம். நம்ம ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் கொடுத்ததில் ஏபியில் நமக்கு 21 பாஸ் ஆகிருக்கு. ஏசியில் நமக்கு 20ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்திங்கன்னா நான் சொல்லி தான் கொடுத்துருந்தேன். சொன்ன மாதிரியே பாஸ் ஆகிருக்கு. 20ங்கிறது பாஸ் ஆகிருக்கு, 21ங்கிறதும் பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஆல் போர்டு கொடுத்ததுலேயும் 2 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 2-1 வர்றதுக்கு வாய்ப்பு 1000% இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே நமக்கு 1000% 2 நம்பருமே பாஸ் ஆகிருச்சு. சிங்கிள் நம்பராகவும் நான் கொடுத்துருந்தேன். சிங்கிள் நம்பர் எதிர்பார்க்குற நம்பர்கள் 2ஆம் நம்பரை மட்டுமே வைங்க, 2 மட்டுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே நமக்கு ஏ போர்டில் 2ங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சி. பி போர்டில் நம்ம 1ஆம் நம்பருங்கிறது எடுத்திருந்தோம். பி போர்டில் 1ங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சி. ஆல் போர்டு கொடுத்ததில் 2-1ங்கிறதும் நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் தான் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா 3 நம்பர் கொடுத்ததில் டெஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா 3 நம்பருக்கு நம்பர்ஸ் கொடுத்ததில் 201 எடுத்திருந்தோம். இந்த 1 உள்ளே கொடுத்துட்டு 0வை வெளியே கொடுத்துருந்தோம்னா 210 ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கும். இதில் டெஸ்ட்டு மிஸ் ஆகிருச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 216ன்னு எடுத்திருந்தோம். இந்த 6க்கு பிறகு தான் 0 கொடுத்துருந்தாலும் ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ்ஸு தான். சரி, ஓகே. நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஆர்டருக்கு பண்ணி ரெகுலராக கெஸ்ஸிங் கொடுக்குறோம். இப்போது நம்ம அடுத்த நாள் நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போது 18ஆம் தேதி 6வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ரா நம்பர் சிரிசக்தி ட்ரா நடைபெறுது. செவ்வாய்க்கிழமை நடைபெறுது. இந்த ஒரு ட்ராவுக்கு நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான நம்பர் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் நம்ம கொடுக்குற நம்பர்ஸையும் நீங்கள் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆர்டருக்கு பண்ணி நம்பர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இப்போது நம்ம ஏ போர்டில் 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9, 8 வரணும். இதை விட்டு வேறு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். பி போர்டில் நம்ம 4ஆம் நம்பர் கொண்டு வந்திருக்கோம். பி போர்டில் 4 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது 1 சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. அதனால் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி சி போர்டில் 6ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்கு. பி போர்டில் நமக்கு 7 வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு கணக்கில் வந்திருக்கு. மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம ஃபுல்லாகவே ஆர்டருக்கு பண்ணி இந்த ஒவ்வொரு போர்டு நம்பர்ஸையுமே கொடுக்குறோம். கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 9, 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 4, 7 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 1ஐயும் 6ஐயும் எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் வந்திருக்கு. மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக சொல்லுறேன், உங்களுக்கான வின்னிங் ரெகுலராக மிஸ்ஸே ஆகக்கூடாது. 100% ரெகுலராக வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம ஆர்டருக்கு பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் கொடுக்குறோம். நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் நம்ம கொடுக்குற நம்பரும் நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பரும் கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள்.
இருந்துச்சுன்னா மட்டுமே மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். என்னையுடைய கெஸ்ஸிங்கில் வந்து நான் இன்றைக்கி ஆல் போர்டு கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் 9, 7 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஆல் போர்டு ப்ளே பண்ணணும்னு நினைக்கிற நம்பர்கள் வந்து 9ஆம் நம்பரையும் 7ஆம் நம்பரையும் மேட்ச் பண்ணி வைங்க. 100% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9ஐயும் 7ஐயும் ஸ்ட்ராங்கான நம்பராக நான் எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைங்க. 100% வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். இப்போது ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் கேட்குற நம்பர்களுக்கு ஒரே நம்பராக நான் கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து 100% 9ஆம் நம்பரை நான் எடுத்திருக்கேன். நம்ம சப்போர்ட்டுக்கு 7ங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கானு பார்க்கையில் வந்து 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சிங்கிள் நம்பராக பார்க்கக்கூடிய நம்பர் வந்து 9ஆம் நம்பரை நீங்கள் சிங்கிள் நம்பராக எடுத்துக்கலாம். உங்களுடைய கணக்கில் கண்டிப்பாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேட்ச் பண்ணி வைங்க. 100% நம்ம ரெகுலராகவே வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நான் கொடுத்துருக்கேன். ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைங்க. 100% வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து நான் ஃபுல்லாகவே எடுத்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 927 பாட்ஸ் 927 பாட்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். 804 இது ஒரு கலப்பு நம்பர்ஸாக பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 926 இது ஒரு கணக்கில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 926 பாட்ஸு, 804 பாட்ஸு, 927 பாட்ஸு. பாட்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் இந்த 3 நம்பர்ஸையுமே எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் இந்த 3 பாட்ஸ் நம்பரையுமே மேட்ச் பண்ணி வைக்கலாம். உங்களுடைய கணக்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக கிடைக்குதோ அந்த நம்பரை மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கான வின்னிங் ரெகுலராக கிடைக்கும்னு சொல்லி தான் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட் நம்பர்ஸாகவும் கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா 16, 26 வர்ற மாதிரி நம்மளுடைய கணக்கில் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் 16ஆம் நம்பரையும் 26ஆம் நம்பரையும் மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் நம்ம 97, 97ஐயும் 76ஐயும் ஒரு நம்பரில் எடுத்திருக்கோம். ஒரு கணக்கில் 84 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. 84 கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. நமக்கு 1 வந்து இந்த சைடு வந்து 7 இப்படி வந்துச்சுன்னா 17 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 17, 84, 97, 76, 16, 26 அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் எடுத்திருக்கீங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் ஏபிபிசிஏசி விளையாடுற நம்பர்கள் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% உங்களுக்கான வின்னிங் ரெகுலராக கிடைக்கணும். நீங்கள் ரெகுலராக வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் வந்து என்னையுடைய கெஸ்ஸிங்கில் மட்டுமே இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். இதை வந்து யாருமே கன்ஃபார்ம் நம்பர்ஸாக எடுத்துக்க வேண்டாம். ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு வின்னிங் எடுக்கணும்னு நினைக்கிற நம்பர்கள் மேட்ச் பண்ணி வைங்க. 100% உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகாது, ரெகுலராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு 827, 106, 246, 821 அப்படின்னு சொல்லி நம்பர் எடுத்திருக்கீங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறந்துடாமல் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு 100% நான் வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லியும் பெஸ்ட் நம்பர்ஸாகவும் தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே கிடைக்கும், ரெகுலராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட் நம்பராகவும் நான் கொடுக்குறேன். 947, 841, 957, 962ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு என்னையோடைய கெஸ்ஸிங்கில் நான் மொத்தம் ஒரு 8 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 8 நம்பர்ஸையுமே மேட்ச் பண்ணி வைக்கலாம். எல்லா நம்பர்களுக்குமே ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்க
இந்த 8 நம்பருக்குள்ளே இருந்துமே நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் எப்போதுமே உங்களுடைய கணக்கை மேட்ச் பண்ணி வைங்க. இதை வந்து ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே எடுத்துக்காங்கன்னு சொல்லி தான் நான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு மொத்தம் நான் இன்றைக்கி 4 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 4 நம்பருக்குள்ளே இருந்து தான் நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்ம 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 48, 21, 49, 47 மேட்ச் பண்ணி வைங்க. 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு என்னையோடைய கெஸ்ஸிங்கில் நான் மொத்தம் 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா 48, 04, 61, 06, 48, 21, 49, 47ன்னு எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் பெஸ்ட்டு நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். நம்ம முன்னாடி நாள் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.